நோட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோடில் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் போகுது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராம் சென்ட் பண்ணி விடுப்பா. தமிழ் மீடியம் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வாட்ஸ்அப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா அதுதான் உங்களுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப், அடுத்து வரக்கூடிய பிடிஎஃப், இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர், அப்படியே எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டைமில் தான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட் அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வரக்கூடிய கோட்டு செகண்ட் மீட்டம், ஆஃப் வெளி, தேர்ட் மீட்டம், மேனுவல், ரெயின் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸ் இந்த ஒரு சேனல் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இயர் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். ஓகேவா? பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பாருங்கள், இந்த எஸ்டிமேட் ஆஃப் டெம்பரேச்சர் டேஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு 12 1 வேர்ட் இருக்குது சூஸ் ஷீட். ஸோ எல்லாமே உங்களுக்கு புக் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் தெளிவாக பாருங்கள். இதுக்கு ஆன்சர்ஸ் தான் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொன்னது. ஸோ பாருங்கள், இந்த எஸ்டிமேட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிக்விட்ஸ் ஹேஸ் மோர் விஸ்கோசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிமெட்ரிக்கல் மிரர் யூஸ் டேஸ் ரியல் வியூ மிரர் இந்த வெர்டிகல் இஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. அடுத்து 4 5 6 7 8 அப்படியே பாருங்கள். லைனாக பாருங்கள். எல்லாத்தையும் சொன்னால் டைம் பத்தாது. வீடியோ எங்கேயோ போயிடும், அரை மணி நேரம் போயிடும். அப்படியே பாருங்கள். 5 6 7 8 9 10 11 12 பார்த்துட்டிங்களா? சூசிட் பார்த்துட்டிங்களா? சூசிட்க்கு அடுத்தபடி உங்களுக்கான ஃபில் இன் த பிளான்ஸ். ஸோ அப்படியே பாருங்கள், அதையும் பாருங்கள். ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் டேஸு. ஃபோக்கஸ் லென்த் ஆஃப் ஸ்பியரிக்கல் மிரர் இஸ் 10 cm. ரேடியஸ் ஆஃப் கார்வர்ச்சுக்கல் இஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. நம்பர் 15 16 17 அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். 18 19 20 21 22 பார்த்துட்டிங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு அடுத்தபடி உங்களுக்கான மேட்ச் இட் பாருங்கப்பா. 5 மார்க்கு. மேட்ச் இட் பார்த்தாச்சா? ஸோ அடுத்து தான் உங்களுக்கான 10 மார்க் கொஸ்டின்ஸு. 10 மார்க் பார்த்தீங்களா? 2 மார்க் கொஸ்டின்ஸு 10 எழுதணும். நீங்கள் டோட்டலாக 13 கேட்டுருக்காங்க. 13லேருந்து நீங்கள் 10 எழுதுனா போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி, 30வது கொஸ்டின் கம்பல்சரி. ஓகேவா? ஸோ கம்பல்சரி எடுத்தாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் சம்மு அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு மாதிரி ரெடி ஆகிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா? வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், ஸ்டேட் பாஸ்கல் லா. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கான கடைசியாக உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 41 பாருங்கள். டோட்டலாக 8 நீங்கள் எழுதணும். 8 4 மார்க் கொஸ்டின் எழுதணும். டோட்டலாக 10 கொடுத்துருக்காங்க. 10லேருந்து நீங்கள் 8 எழுதினா போதும். 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸு 8 எழுதணும். 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? டிஃபைன் ஆம்பியர் அதுக்கு 2 மார்க்காக இருக்கும். அண்ட் கன்வெர்ட் 60 டிகிரி இன்டூ ரேடியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 மார்க்காக இருக்கும். இதுதான் 4 மார்க் கொஸ்டின். 41ல் அதுலேயே 2 பாட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள் பார்த்துட்டிங்களா? 41 42 43 44. ஸோ அடுத்து பாருங்கள், 45 46 47 48 அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து கடைசியாக உங்களுக்கான 7 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஓகே, நல்லா தெளிவாக பாருங்கள். 51 52 53. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 51 52 53. ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். எதிராக சாய்ஸ் அந்த மாதிரி தான். ஏபினா ஃபஸ்ட்லேயே 51 ஏபி இருக்குது தெரியுமா? அது 2 ஒன்று எழுதக்கூடாது. அது 2மே எழுதணும். அது இல்லைனா கீழே ஆர் போட்டு கொடுத்துருவாங்க தெரியுமா? அதை எழுதணும். ஓகேவா? அதில் ஏபின்னு நினச்சி ஒன்று மட்டும் எழுதிட்டு வந்தாதீங்கப்பா. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் செட்டுப்பா, இது செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டு, ஃபோர்த் செட் அப்லோட் பண்ணுவேன். இந்த 4 கொஸ்டின் நீங்கள் படிக்கிறது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் கோர்டில் எக்ஸாமில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸில் அப்படியே கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், நம்ம கௌதம் 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க இன்னமும். இப்போயாச்சும் நம்ம யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுத்துருக்கோம் தெரியுமா, அதுக்கோசமாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற PDF, அடுத்து வரக்கூடிய PDF எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விடப்படும். ஓகேவா? அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நீங்கள் மட்டும் படிச்ச பற்றி அவங்களும் படிக்கணும். அண்ட் ஃபைனலாக இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த கமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி கமெண்ட்ஸை ரீட் பண்ணிட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே மை டியர் சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமில் அப்படியே எழுதுங்க. ஓகேவா? பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.